Jesus. Praise the Lord. இன்னைக்கு என்ன எல்லா சபையில இருக்கிற எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருக்கீங்க. டாபிக் ஏதாவது பார்த்து சிரிக்கீங்களா இல்ல கர்த்தரோட ஆராதனை வேலையிலேயே கர்த்தரோட மகிழ்ச்சி உங்களுக்கு நிரப்பியிருக்கா? ஹalleluya, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹalleluya, தேவனோட ஆலயத்துக்குள்ள வர்றது எவ்வளோ மகிழ்ச்சி. அது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளோ இன்பமா தேவனுக்கு இருக்கு, எவ்வளோ மகிமையா மகிழ்ச்சியா தேவனுக்கு இருக்கு. ஹalleluya, ஹalleluya. இன்றைய தினத்துல கூட நம்ம ஆராதனை வேலையில கூட ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாடணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன? இல்லாதது என்ன? கடந்த 6 மாசமா நான் எந்த மருந்துமே எடுக்கல, எந்த வலியுமே எனக்கு இல்ல, நான் பரிபூர்ணமா ஆரோக்கியமா சுகமா இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு குவெஸ்டினோட கூட நம்ம ஆரம்பிக்க போறோம். இன்றைக்கு நமக்கு தேவை என்ன? அநேக பிள்ளைங்க இந்த வாரம் ஃபுல்லா மெசேஜ் சுகமா ஆரோக்கியமா, அவ்வளோ ஆவிக்குரிய யுத்தம், பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் குறைச்சல் இருந்தது, சுகவீனமா இருந்தாங்க. ஆனா தேவன் ஜெயம் எடுக்கும்படி இங்க நிக்க வைத்திருக்காரு. ஹalleluya, ஹalleluya. ஒரு ஆராதனை வேளையிலேயே ஒரு விசேஷித்த அபிஷேகம் நம்ம ஒருத்தரையும் தொட்டதை நம்ம உணர்ந்தோம். ஆமென், ஹalleluya. சோ இன்றைக்கு நமக்கு தேவை சுகமா ஆரோக்கியமா? சுகம்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன? அந்த டிஃபரன்ஸ் தெரியாததுனால அப்பா சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா நிறைய நேரம் நம்ம அழுகிறோம். ஆனா அப்பா சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புறேன். ஹalleluya, ஹalleluya. So what is health, what is healing? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாசிப்போம் மலாக்கி 4, மல்கியா 4, 1, 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற 4:1 வாசிங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த வசனம் எனக்கு இல்ல பிரதர். பக்கத்துல சொல்லிருங்க, இந்த வசனம் எனக்கு இல்ல. அது பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை குறித்து மல்கியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இப்போ மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹalleluya. இங்க சுகம் இருக்கா, ஆரோக்கியம் இருக்கா? அப்ப தேவன் நமக்கு கொடுக்க விரும்புறது சுகமும் கண்டிப்பா கொடுக்க விரும்புறாரு. ஆனா the difference between health and healing நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும் நமக்கு தெரியும். ஹalleluya. First, healing is asking, health is walking. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுங்க. Healing is asking, health is walking. ஹீலிங்னா என்னன்னா, அப்பா ஒரு பலவீனப்பட்டுறோம், அப்பா அப்பா ஒரு சுகவீனப்பட்டுறோம், அப்பா சுகத்தை கொடுங்கப்பா பலத்தை கொடுங்கப்பா இப்படின்னு கேட்கறது தான் சுகம். ஆனா ஆரோக்கியம் என்ன தெரியுங்களா? அப்பா சிலுவையில என்னோடு கூட நீங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்கப்பா. ஹெல்த் இஸ் மை போர்ஷன் அப்பா. சால்வேஷன் சொல்றோம்ல, ரட்சிப்பு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாவ மன்னிப்பு கர்த்தர் கொடுத்துட்டாரு, நல்லா நமக்கு உள்ள போயிடுச்சு ஆவில. ஆனா என் வியாதிக்காகவும் தேவன் ஜெயம் எடுத்திருக்காருன்றது நிறைய நேரம் நமக்கு புரியுறது இல்ல. Hallelujah, hallelujah. So health is asking, அப்பா என்ன சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க. ஆனா ஆரோக்கியம் is walking. இயேசுவின் நாமத்துல by the finished work of the Calvary, அந்த சிலுவையில நீங்க எனக்கு செய்த உடன்படிக்கை நிமித்தத்துல அப்பா நான் ஆரோக்கியமா இருக்கேன்ப்பா. Walking in healing. Hallelujah, hallelujah. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா எந்த வித பலவீனம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டு இருப்போம். ஹalleluya, hallelujah. Second is healing is mercy, health is blessing. அப்படின்னா
சுகவீனம், அதாவது சுகம் அப்படின்றது என்னன்னா, அந்த நேரத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வர நேரத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனா ஆரோக்கியம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம். Hallelujah, it's a promise. ஃபர்ஸ்ட் அது எனக்கு உடன்படிக்கை, ரெண்டாவது அது எனக்கு வாக்குத்தத்தம். சிலுவையில தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நான் ஆரோக்கியமா இருக்கும்படி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. சோ அது உடன்படிக்கை மட்டும் இல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமா இருக்கீங்களா, சுகவீனமா இருக்கீங்களா, சொல்லுங்களேன். சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில என்னோடு கூட ஆரோக்கியத்தின் உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. ஆமென். எனக்கு அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதனால நான் பலவீனமா இருக்க தேவையில்லை. ஆமென். நான் வியாதியோட நடமாட தேவையில்லை. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு நம்ம பெற்றுட்டோம்னா, அந்த அப்பதான் நீதியின் சூரியனோட செட்டையின் கீழ் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அடுத்தது ஹீலிங் இஸ் சர்வைவல், ஹெல்த் இஸ் ரிவைவல். ஹீலிங்னா ஐயோ ஏதோ இதுல இருந்து எனக்கு விடுதலை வந்தா போதும் போதும் போதும், இதுதான் ஹீலிங். ஆனா ஹெல்த்ன்றது என்ன என் வாழ்க்கையில வந்தாலும் ஏசப்பா என் கூட இருக்கும்போது பொல்லாப்பு எனக்கு நேரிடவே நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அந்த விசுவாச வார்த்தையை பேசி 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 நம்ம முன்னேறோம் பாருங்க. தட் இஸ் ரிவைவல் மோட் அண்ட் நாட் சர்வைவல் மோட். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? இப்ப நமக்கு தேவை சுகமா ஆரோக்கியமா? சத்தமா சொல்றவங்களுக்கு நிச்சயமா ஆரோக்கியம். ஆமென். ஓகே, நம்ம எங்கெல்லாம் ஆரோக்கியத்துல குறைவுபடுறோம் பாருங்க. கேக்குது, ஃபுட்ல தான். கரெக்டா? ஃபுட்ல தான் நம்ம ஆரோக்கியத்துல குறைவுபடுறோம். வேற எங்கெல்லாம்? நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்வேன், நம்ம அடுத்த தலைமுறைக்கு சுத்தமா ஒரு தண்ணி கூட நமக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் அது சர்ச்லயும் நிறைய டைம் அதை சொல்லியிருக்கேன். ஆனா ஏசப்பா என்ன கரெக்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ஏன் அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற? என்னோட வார்த்தை இல்லையா? அவரோட வார்த்தை என்ன சொல்லுது? வாசிப்போம். எக்ஸோடஸ் 23:25, யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், என் வியாதியை என்னை விட்டு விலக்குவார். அதுதான் வசனம். இன்னைக்கு நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுங்களா? டாக்டர்ஸ் கிட்ட. ஒத்துக்கிறீங்களா? இங்க இருக்கிற அத்தனை பேர் டாக்டர்ஸ். ஆமென். ஒரு சிஸ்டர் பரவாயில்ல எம்பிபிஎஸ் படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம யூடியூப்ல ஹாஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். அவர் சொல்வாரு, கருஜீரக எண்ணெயை ஒரு மண்டலம் குடிக்கவும். அதுல இருக்கிற எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியாம நம்ம என்ன போவோம், அந்த மருந்து கடையில போய் கருஞ்சீரகம் எண்ணெய் வாங்கி குட்டின்னு குடிப்போம். அடுத்த ஷார்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்லுவார், இதுல வாதம், பித்தம், வேற என்னென்னமோ, ஆயுர்வேதா கப்பம் என்னென்னமோ, ஆயுர்வேதா டாக்டர் ஒன்று சொல்லுவாரு, சித்தா டாக்டர் ஒன்று சொல்லுவாரு, ஆலோபதி டாக்டர் ஒன்று சொல்லுவாரு. இதெல்லாம் பாதி பாதி பார்த்த நம்ம மக்கள் என்ன, ஐயோ இது சாப்பிட்டா இது கட்டியெல்லாம் மறைஞ்சிருங்க, கரைஞ்சிருங்க. சிஎம்சி டாக்டர் கேட்டார்னா ரத்த கண்ணீர் வெடிப்பார். நிறைய நேரம் half information is dangerous information. half information is dangerous information. ஒரு காரியம் தெரியாம புரியாம அதை நம்ம செய்யும்போது அது பின் விளைவுகளை நமக்கு வர வைக்கும். இன்னைக்கு எதனால நமக்கு நிறைய நேரம் பலவீனம் தெரியுங்களா? ஃபுட். ஏசப்பாவே குக் பண்ணாரு, ஆனா நிறைய நேரம் நம்ம வீட்டுல குக்கிங்க்கு லீவ் நிறைய பேர் விட்டுடுறாங்க. இல்ல ஹெல்தி குக்கிங், ஒரு பவர் பிளேட் நம்ம யாருமே பிளான் பண்றது இல்ல. ஏசப்பா குக் பண்ணாரா? ஏசப்பா ஃபிஷ் குக் பண்ணாரா? அப்ப குக் பண்றது நமக்கு கஷ்டமான ஒரு காரியமா? ஏசப்பாவே குக் பண்ணாரு. ரைட்? சோ ஈட் ஹெல்தி ஃபுட். வீட்ல செய்யப்பட்ட ஹெல்தி ஃபுட். இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அன்ஹெல்தி ஃபுட்டை நம்ம சாப்பிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நல்ல அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பா சுகத்தை கொடுங்கப்பான்னு அழுகிறது ஆரோக்கியம் கிடையாது. எப்பவுமே இப்போ இந்த வார்த்தை தேவன் எனக்கு பேசினதுக்கு அப்புறம் எப்ப ஒரு தண்ணி குடிச்சாலும் ஒரு ஆகாரம் சாப்பிட்டாலும் அதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் இந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அந்த ஃபுட்ல இருக்கிற எல்லா சைடு எஃபெக்ட்ஸை மாற்றி எனக்கு ஆரோக்கியமா மாற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஜங்க் ஃபுட்டை சொல்ல வரல. இப்போ பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, அரிசியில இது இருக்கு, அது இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஹெல்தி ஃபுட்ல நம்ம நினைச்சு சாப்பிட்ற காரியங்கள்லயே நிறைய அன்ஹெல்தி பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்கு.
சோ அப்ப ஏசப்பா அது கர்த்தர் கிட்ட போகும்போது என்ன ஆகும்? அசுத்தமா இருக்கிற காரியம் கூட சுத்தமா மாறிடும். சோ உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம் தெரியல, ஆனா வார்த்தையில இருக்கிற அந்த வெளிப்பாடு ரகசியம் சொல்லி கொடுத்து ஏதாவது நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ இந்த வசனத்தை சொல்லிருமா. எக்ஸோடஸ் 23:25 சொல்லிரு. அப்பா சொல்லியிருக்காரு உன்னோட ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோட தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னை விட்டு எடுப்பேன்னு வார்த்தை சொல்லுது. நம்மளும் எது புசிக்கும் போதும் அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, எல்லாமே இன்னைக்கு விஷயமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா களங்கமில்லாத ஞானப்பால தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஒரு முறையும் பிள்ளைங்களுக்கு ஊட்டும் போது, எந்த காரியம் செய்யும் போது, அப்பா எக்ஸோடஸ் 23:25 பா, அப்பா இந்த வார்த்தையை நாங்க பேசுறோம்ப்பா, ஜீவனை பேசி 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 நம்ம பேசும்போது நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல ஒரு சிஸ்டர் என்ன அழைச்சிருந்தாங்க. அவங்க ஏதோ அலர்ஜிக்காக டாக்டர் கிட்ட போயிருந்தாங்களாம். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மா நீ பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, செகண்ட் நீ பொமகிரானட் நீ சாப்பிடக்கூடாது, நிலக்கடலையே நீ சாப்பிடக்கூடாது, முருங்கைக்கீரையை நீ சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஹெல்தி ஃபுட், இதெல்லாம் தானே நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன சிஸ்டர், டாக்டர் என்ன வேணாலும் சொல்லலாம், இதெல்லாம் நீங்க சாப்பிடாம வேற டிஷ்ஷஸ் நீங்க சாப்பிட்டாலும் கண்டிப்பா என்ன ஆக போகுது, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்க போகுது. அதுக்கு நீங்க என்ன சாப்பிட்டாலும் அப்பா கர்த்தரோட வார்த்தையை சொல்லி அதை பிளஸ் பண்ணி சாப்பிடும்போது நிச்சயமா இந்த ஒரு வாரம் அப்படி சாப்பிடும்போது ஒரு வித்தியாசத்தை என்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவோமா, எக்ஸோடஸ் அதாவது யாத்ராகமம் 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே, நம்ம தேவனாக கர்த்தரை மட்டும் தான் சேவிக்கணும், வேற எந்த தேவனையும் நம்ம சேவிக்க மாட்டோம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் சத்தமா சொல்லுங்களேன். சோ ஹீலிங் எங்க ஆரம்பிக்குது? ஃபுட் அண்ட் வாட்டர், ஃபுட் அண்ட் வாட்டர். நம்மளோட ஆகாரத்திலையும் தண்ணீர்லையும் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபெயில் ஆகுற ஏரியா எது தெரியுங்களா? நம்ம ஃபுட் அண்ட் வாட்டர். ஹல்லேலூயா. தேவன் இந்த தினத்துல ஒரு வெளிப்பாடை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வெளிப்பாடு இருக்கு. கர்த்தர் கிருபை செய்து செய்தியை இன்னைக்கு முடிக்க செய்யும்படியா நீங்க எல்லாம் அக்னி பாஷையில எனக்காக ஜெபிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஃபுட் அண்ட் வாட்டர்ல மட்டும் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லல, நம்மளோட விசுவாசத்துல ஒரு ஆரோக்கியம் தேவை, நம்மளோட அன்புல ஒரு ஆரோக்கியம் தேவை, நம்மளோட பொறுமையில ஒரு ஆரோக்கியம் தேவை, நம்மளோட உபதேசத்துல ஒரு ஆரோக்கியம் தேவை. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென். ஆரோக்கியம் உணவுல மட்டும் இல்ல, நம்ம குடிக்கிற தண்ணீர்ல மட்டும் இல்ல, என் விசுவாசத்துல ஒரு ஆரோக்கியம் தேவை. என் அன்புல, நான் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறோம்ல, அந்த அன்பு கூட பரிசுத்தமா ஆரோக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. என் பொறுமையில ஒரு ஆரோக்கியம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. உபதேசத்துல ஒரு ஆரோக்கியம் தேவை. அப்படியா? வாசிப்போமா? தீத்து 2:1-2. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நீயோ என்ன பேசணுமா? நம்ம ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நம்ம ஒருவர் பேசிக்கொள்ளும் போது என்ன பேசணும்? தேவ வார்த்தையை நம்ம பேசணும். அந்த தேவ வார்த்தையோட நம்மளோட புரிதல் ஆரோக்கியமா இருக்கான்னு யோசிச்சு பேசணும். பரிசுத்த ஆவியானவரோட ஹெல்ப்போட நம்ம பேசணும். ஹல்லேலூயா. கிளியரா தீத்து முடிஞ்சா உங்க வீட்டுக்கு போய் நீங்க இந்த தீத்து சாப்டர் நிறைய மெடிடேட் பண்ணுங்க. அது நம்மளோட கேரக்டர் அப்படியே ரிஃபைன் பண்ணும். மறுபடியும் வாசிப்போம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஆமென். ஹல்லேலூயா. சவுண்ட் டாக்ட்ரின். ஸ்பீக் சவுண்ட் டாக்ட்ரின். இரண்டாவது வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும். முதிர் வயதுள்ள புருஷர்களே, வாசிங்க சிஸ்டர். ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு புத்தி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்மளோட ஆரோக்கியம் எது கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? நம்மளோட வார்த்தையில, நம்மளோட நடக்கையில, நம்ம உணவுல, நம்ம தண்ணீர்ல, நம்மளோட அன்புல, நம்மளோட பொறுமையில, நம்மளோட உபதேசத்துல எல்லாத்துலயும் ஆரோக்கியம் இருக்கு. ஹல்லேலூயா.
ஸோ இன்றைய தினத்துல அந்த ஆரோக்கியத்தை நம்ம பரிபூர்ணமா ருசிக்கும்படியா ஒரு தாகத்தோடு நம்ம வசனத்தை தியானிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மல்கியா 4:2 என்ன சொல்லுது? எப்படி ஆரம்பிக்குது? ஆனாலும், சொல்லுங்க, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், சொல்லுங்க, என் மேல், நான் கர்த்தரோட நாமத்துக்கு பயந்திருக்க. கர்த்தரோட நாமத்துக்கு பயந்திருக்கிறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? வெரி குட், தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ தீமையெல்லாம் விட்டு உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உன் ஃபேமிலியில எவ்வளோ சேலஞ்ச் இருந்தாலும் நீ எனக்காக பயந்திருக்கல, நீ என்ன சேவிக்கிறல, உன்மேல் என்ன ஆகுமா? நீதியின் சூரியன் உதிக்கும். உதிப்பார், சொல்லு, உதிக்கும். நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுற என் மேல நீதியின் சூரியன் நிச்சயமா உதிக்கும். அதே செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன் என்ன பண்ணிட்டாரு? உதிச்சிட்டாரு. நம்ம மேல ஆரோக்கியம் இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோமா? நம்ம வெளியே உட்கார்ந்து இருக்க மாட்டோமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோமா? வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். ஒரே இடத்துல இருப்பீர்கள், வளருவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு வார்த்தையும் நான் ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்கிற ஜீவன் அப்படியே நம்மளுக்குள்ள அப்படியே பரவி பாயணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்? நீதியின் சூரியன். இப்ப சூரியன் அப்படின்னா என்ன புரியுது நமக்கு? வெளிச்சம். வேற ஹாட், சூடா இருக்கு. வேற நம்ம குழந்தைங்க எல்லாம் பிறந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சன்பாத். சன்பாத் என்ன சொல்ல? 7 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் விட்டமின், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வைட்டமின் டி வரும். அதனால என்ன பண்ணும்? குழந்தைங்களெல்லாம் சன்ல 7 மணில இருந்து 7:30 வரைக்கும் தான் ஹெல்தி சன்னு, அதுல போய் காட்டுங்க அப்படியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் தான், நம்ம எல்லாருமே அதை பண்ணியிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த சன்ல ஏதோ ஒரு ஹீலிங் பவர் இருக்குன்னு நம்ம நம்புறோம், ஏதோ ஒரு நல்ல காரியம் கிடைக்குதுன்னு நம்ம நம்புறோம். ரீசெண்டா ஒரு சிஸ்டர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பலவீனம், ரொம்ப சுகவீனமா இருக்கு, ரொம்ப சோர்வுகள், டாக்டர் என்னென்னமோ வியாதின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது தேவன் எனக்கு 3 காரியங்களை சொன்னாரு. நான் அதை செய்ய ஆரம்பிச்சேன். 2 மாதத்துல என் உடம்புல அப்படி ஒரு பயங்கரமான மாற்றம். எஸ்பா சொல்லி கொடுத்ததுன்னா அது என்ன ஐயோ என்ன சிஸ்டர் சொல்லி கொடுத்தா, ப்ளீஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரம் தேவன் எனக்கு ஒரு காரியம் அதே மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட், நீங்க இதுதானா அப்படின்னு சொல்வீங்க, சொல்லட்டுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ½ சன்ல வாக்கிங் போகணும். சன்ல ½ வாக்கிங் போகணும். டைமுக்கு சாப்பாடு சாப்பிடணும். நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். தண்ணி நிறைய குடிச்சு. சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். சிம்பிளான 3 காரியம் தான். சன், அதாவது அவங்க வெளியவே போக மாட்டாங்களா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சிஸ்டர் வெளியவே போக மாட்டாங்களா? அந்த சன்னுக்கு அவங்க எக்ஸ்போஷர் ஆக 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 அவங்க போன்ஸ்லாம் ஒரு நியூ ஸ்ட்ரென்த் வந்துச்சான். டைமுக்கு 12:30னா அவங்க லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஷி ஸ்டார்டட். ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ். அங்கே நம்ம எல்லாம் விழுகிற சில இடங்கள் வந்து எக்ஸசைஸ், லஞ்ச். 3வது தண்ணீர், நல்லா ஹெல்தியா காய்ச்ச தண்ணியை அவங்க குடிச்சிட்டே வந்தாங்களாம். she saw a big difference in her health. hallelujah. ஸோ ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்ம பிரச்சனையில இருக்கணும்னு தேவன் விரும்பல. அம்மா இது பண்ணுமா, பிள்ளைக்கு நீ இது பண்ணுமா, உன் சுகவீனமா இருக்கே இது நீ இது செய்யுமான்னு வேதத்துல எல்லா பொக்கிஷங்களும் புதைஞ்சிருக்கு. நம்ம தான் அதை யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீதியின் சூரியன்னா ஒரு சாதாரண வெளிச்சத்தினாலே இவ்வளோ சுகத்தை நமக்கு கொடுக்க முடியும்னா, அந்த நீதியின் சூரியன் என் மேல உதிச்சதுன்னா என்ன நடக்கும்னா, வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் யாரு சொல்லுங்க? அப்ப இந்த நீதியின் சூரியன் யாருங்க? மல்கியாக்கு யாரை குறிச்சு வெளிப்பாடு இருந்தது? மல்கியாக்கும் மத்தேயுக்கும் 430 வருஷம் கேப்.
ஆனா யார் எழுதுறது? ஏசப்பாவை பார்க்காத மல்கியா தீர்க்கதரிசி என்ன எழுதுறாரு? ஏசப்பா வாழ்ந்த காலத்துல வாழாத ஒரு தீர்க்கதரிசி 430 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதுறாரு? ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்பட்டு இருக்க உண்மை நீதியின் சூரியன் அதன் செட்டையின் கீழ் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். அப்பா, இதுதான் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இதுதான் உங்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் அந்த நீதியின் சூரியன் என்னோட வாழ்க்கையில வந்துட்டா என் வாழ்க்கையில இருள மாற்றி போடுவார். என் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தத்தை மாத்தி பரிசுத்தத்தை தேவன் எனக்கு கொடுக்குவார். ஹல்லேலூயா. நான் டாக்கிங் மட்டும் இருக்க மாட்டேன், வாக்கிங்கா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஹீலிங் வேணும் நான் ஆஸ்கிங் மோட்லயே இருக்க மாட்டேன். ஆனா அவர் எனக்கிட்ட செய்த உடன்படிக்கைன்னு நான் வாக்கிங் மோட்ல இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நீதியின் சூரியன்னா என்ன? அந்த சூரியனோட வெளிச்சம் வந்தா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் போயிடும். வியாதி இருளா? எஸ். போட்டி இருளா? பொறாமை இருளா? பலவீனம் இருளா? பற்றாக்குறை இருளா? அப்ப நீதியின் சூரியன் என் மேல உதிச்சிட்டா இந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு புறப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. என்னை விட்டு ஓடியே போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஓகே. இறகு, சிறகு, செட்டைகள் என்ன வித்தியாசம்? இறகுனா என்ன? சிறகுகள்னா என்ன? செட்டைகள்னா என்ன? நம்ம வாசிச்ச வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? நிறைய நேரம் நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அங்க இறகுன்னு போடல, சிறகுகளின் போடல, செட்டைகளின் கீழ். அப்ப செட்டைகள்னா என்ன? ஒரு கதை சொல்றேன். ஒரு பெரிய ஈகிள், கழுகு, அதோட செட்டையில இருந்து ஒரு இறகு விழுந்துருச்சு. இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா? ஒரு பெரிய கழுகு அதோட செட்டையில இருந்து ஒரு இறகு கீழே விழுந்துருச்சு. அப்போ செட்டைனா என்ன? அதோட விங்ஸ், இங்கிலீஷ்ல விங்ஸ். இறகுனா ஒரே ஒரு இறகு. சிறகுகள்னா ரெண்டு, மல்டிப்ளிகேஷன். இறகுகள், சிறகுகள், ரெண்டு மூணு. அப்ப அந்த சிறகு கீழே விழுந்துட்டு அது அழுதுச்சான். இசப்பா, நான் எவ்வளோ பெரிய ஒரு ஈகிள் மேல நான் இருந்தேன், இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேனேப்பா. இப்ப என் வாழ்க்கையில நான் நோக்கத்தை தொலைச்சிட்டேனேப்பா. நான் ரொம்ப சின்னதா ஃபீல் பண்றப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் அந்த ஒரு நோக்கத்துல இருந்து கீழே விழுந்துட்டேனே அப்படின்னு அந்த இறகு ரொம்ப அழுதுச்சா கர்த்தர்கிட்ட. அப்ப கர்த்தர் அது ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தப்போ கர்த்தர் இறங்கி மெதுவா அந்த இறகு கிட்ட சொன்னாராம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ சாதாரண இல்ல. அந்த கழுகு எப்படி பறந்தது தெரியுமா? உன்னை போல பல ஆயிரம் சிறகுகள் இணைஞ்சதுதான் ஒரு செட்டை. அது இணையும் போதுதான் அந்த கழுகே மேல போக முடியும். நீ உன்னை சின்னதா நினைக்காத, நீ இல்லாட்டி அந்த கழுகே பறக்க முடியாதுன்னு அப்பா சொன்னார். அப்பா அதுக்கு அப்படியா அப்படியா நிச்சயமாவா? நான் அவ்வளோ நிறைய நேரம் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு உதவாக்கரையா இருக்கேனா, ஊழியத்துல என்னை கர்த்தர் பயன்படுத்துறாரா, என் கூட தான் இருக்காரா, என் வீட்டுல கர்த்தர் என் கூட தான் இருக்காரா, நான் ரொம்ப சின்னதா ஃபீல் பண்றேன்னு ஒரு வேளை நீங்க ஏங்கி எழுதிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கேன். என் வார்த்தையோடு நீ இணைஞ்சிக்கோ, என்னோடு நீ இணைஞ்சிக்கோ. முதல் என் வார்த்தையோடு நீ இணைஞ்சிக்கோ, என்னோட ஜனங்களோடு நீ இணைஞ்சிக்கோ. உயர 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 நான் உன்னை பறக்க செய்வேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரா? முதல் நீ என்னோடு இணைந்திருமா, முதல் நீ என்னோடு இணைந்திரு, என்னோட வார்த்தையோடு இணைந்திரு, தேவ ஜனங்களோடு இணைந்திரு, நீ உயர 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 பற. ஹல்லேலூயா. எலிஜா ஓட இணைஞ்சிருந்தது யாரு? எலிஷா. அப்போ எலிஷா ஓட மேண்டல் யார் மேல தங்குச்சு? நம்ம யாரோடு இணைந்திருக்கோமோ அந்த அபிஷேகத்தை நம்ம கேட்ச் பண்ணி, we'll catch the anointing. Hallelujah. So it's very important to whom you are associated with. It's very important. Hallelujah. So முதல் நீதியின் சூரியன் வந்தா இருள் மாறும், பாவம் மாறும். என் வாழ்க்கையில சர்வைவல்ல இருந்து நான் ரிவைவலுக்கு மூவ் பண்ணுவேன். செட்டைகள் கீழே ஆரோக்கியம்னு சொல்லும்போது ஒரு சாதாரண கழுகோட செட்டைகள் கடியிலேயே வந்தா உயர உயர பறக்குவோம்னா,
தேவனோட செட்டைகளுக்குள்ள வந்தா அந்த ஆரோக்கியம் எப்படியா எவ்வளோ பெரிய ஆரோக்கியமா அது இருக்கும். அது பரிபூர்ண ஆரோக்கியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அப்பா உங்க செட்டைக்கு அடியில நாங்க வந்துடுறோம்ப்பா, வெளியில எங்களுக்கு வேண்டாம்ப்பா, கீழே எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்க செட்டையின் அடியில நாங்க வந்துடுறோம்ப்பா. உங்களுடைய ஆரோக்கியம் எங்க மேல தங்கி இருக்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. உங்களோட ஆரோக்கியம் எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க கேட்ட மாத்திரத்துல நிச்சயமா அதை கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது அவங்க எப்படி இருப்பாங்களாம்? கொளுத்த கன்றுகளை போல. எஸ்தர் பாஸ்டர் அழகா சொன்னாங்க, ஆராதனை வேளையில கட்டுகளை அவிழ்த்து ஒரு அந்த என்ன சொல்றது, மாட்டு தொழுவத்துல நம்ம ஒரு கன்றுக்குட்டியை நம்ம கட்டி போட்டு வச்சிருந்தா திடீர்னு அந்த கயிறை நம்ம அகற்றி விட்டா அது எப்படி ஓடுமா, துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு சந்தோஷமா விடுதலை ஓடு. அது கட்டெல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு அது எப்படி ஓடுமா? கொளுத்த கன்றுகளை போல என்ன பண்ணுமா? அது வளர ஆரம்பிக்குமா. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலை எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆராதனை வேளையிலேயே நம்ம விசேஷமா பார்த்தோம், தேவன் அந்த கட்டுகளை ஒட்டைக்கிறத அப்படியே நம்மளால உணர முடிஞ்சது. தேவ பிரசன்னம் அவ்வளோ அருமையா ஒருத்தரையும் தொடுறத நம்ம உணர முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைய தினத்துல நம்ம எங்க இருக்கோம்? நீதியின் சூரியன் நம்ம மேல உதிச்சிருச்சு. ரெண்டாவது அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்ன? நம்ம ஷிம்கா பண்ணணும். எழுந்து குதித்து ஓடி ஆரோக்கியமா நம்ம என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. தேவனோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆமென். இது வரைக்கும் வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் மெசேஜே ஆரம்பிக்க போறேன். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஹல்லேலூயா. தூக்க வரவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. யாருக்குமே வரல. பிரைஸ் காட். இது மல்கியா 4:2. 430 வருஷத்துக்கு முன்னாடி மல்கியா, மேத்யூக்கும் மல்கியாக்கும் உள்ள இடைவேளை அது. ஆனா இந்த வசனத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க. ஒரு அக்கா இந்த வசனத்தை பிடிச்சிட்டாங்க. இந்த அக்கா மூலியமா தான் புதிய ஏற்பாடுல இந்த வசனம் நிறைவேறிற்று. இந்த அக்கா பெரிய டாக்டர் இல்ல, பெரிய என்ஜினியர் இல்ல, பெரிய பாரிசி இல்ல, பரிசேயன் இல்ல, சதுசியன் இல்ல. அந்த அக்கா ஒரு வியாதிப்பட்ட ஒரு பிள்ளை. யாரு சொல்லுங்க? ஆமென், hallelujah. May you receive your breakthrough in the mighty name of Jesus. Hallelujah. அந்த பெண்ணோட வாழ்க்கையில ஒரு ஆஹா மொமெண்ட். சொல்லுங்களேன், ஆஹா மொமெண்ட். ஆஹா மொமெண்ட். When faith, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன், when faith meets prophecy, it's an aha moment. புரிஞ்சுச்சா? என்னோட விசுவாசம் ஒரு தீர்க்க தரிசனத்தை சந்திக்கும் போது ஒரு பெரிய பிரேக் த்ரூ தேவன் என் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு நேரா இன்னைக்கு மல்கியா 4:2 இருந்து வருதுன்னா அந்த வார்த்தையை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அது கூட நம்மளோட விசுவாசத்தை கனெக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரேக் த்ரூ நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. நான் ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்போது நான் அப்ராடுக்கு போவேன் MBA படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ நான் இருந்த சூழ்நிலையில எங்க பேரண்ட்ஸ் அப்ராட் போறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ராட் போனாலும் என்ன அங்க போய் படிக்க வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது இந்த மாதிரி. அந்த தீர்க்க தரிசனம் வந்ததும் தேவன் தான் அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்தாரு, ஆரோக்கியமான விசுவாசத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு ஃபனியா இருந்தது எனக்கு. ஒரு காலகட்டம் வந்தது, நாங்கள் ஃப்ளைட்ல ஏறி நாங்கள் வேற தேசத்துக்கு போகிற ஒரு கட்டம் வந்தப்போ எனக்கு ஃப்ளைட்ல போறதுக்கு ரொம்ப பயம். அந்த பயத்தை நான் எப்படி மேற்கொண்ட தெரியுங்களா? நான் கண்டிப்பா வெளி தேசத்துக்கு போய் கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் என்னோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுவேன், அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். இந்த ஃப்ளைட்டே கீழே விழுந்தாலும் நான் செத்து போக மாட்டேன்னு 7 வருஷம் இதே வசனத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் MBA முடிச்சுட்டு நான் ஃப்ளைட்ல வரும்போது, ஏசப்பா என்னை காப்பாத்திருங்கப்பா, யூனோ, until that prophecy was fulfilled. And the faith என்கிட்ட, I really saw that prophecy getting fulfilled in my life. அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் இந்த பெண்மணி மூலியமா நிறைவேறிற்று. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா a prophecy was fulfilled, a prophecy was activated and the prophecy was lived. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹalleluya.
அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சா இந்த லேடி மூலியமா நிறைவேறிச்சு, அது ஆக்டிவேட் ஆச்சு, அது அந்த லேடி அதோட வாழ்க்கையாவே மாற்றுச்சு. நான் என்ன பண்ண பாதியில பயந்துட்டேன், ஆனா இந்த லேடி அந்த தீர்க்க தரிசனத்தை தன்னோட வாழ்க்கையாவே மாற்றிடுச்சு. பார்க்கலாமா யார் அந்த லேடி? வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஒன் டச் சொல்லுங்க, ஒன் டச். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தொடுதல் என் வாழ்க்கையை புரட்டி போட முடியும் அப்படின்றது தீர்க்க தரிசனம். இதுல உங்க விசுவாசத்தை நிச்சயமா அது புரட்டி போட முடியும். நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா டிசம்பர்ல எல்லாரும் சாட்சி சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப பொறுமையா வெளிப்பாட்டுக்கே இன்னும் போல, இப்பதான் மெசேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கெல்லாம் இவ்வளோ அழகா ரிசீவ் பண்றது. ஐ எம் சோ ஹாப்பி. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரியலி மூவிங் மைட்லி. சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு ஆஹா மொமெண்ட், அந்த ஒரு தொடுதல் எனக்கு போதும்பா, அந்த ஒரு தொடுதல்ப்பா, இந்த ஒரு டச், இந்த ஒன் டச்ல கர்த்தர் அந்த லேடியை தொட்டாரா, அந்த லேடி கர்த்தரை தொட்டாங்களான்னு நம்ம வாசிக்க போறோம். லூக் 8:1, 41, 43, 44 வாசிக்க போறோம். எல்லாரும் வேதத்துல லூக்கா 8. இது பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசன சாப்டர். ஆரம்பிக்கிறதும் 12ல ஆரம்பிக்கும், அதோட முடிவும் 12ல முடிவும். 3:12 இந்த லூக் 8ல இருக்கும். எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கீங்க, அந்த கண்ணோட்டத்துல பார்த்திருக்கீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு ஹல்லேலூயா கேட்ட மாதிரி இருந்துச்சு. பழக்கத்துல சொன்னீங்களா இல்ல? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் லூக் 1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 பேர் சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் வசனம். 41வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையால் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஓகே, 43. 43. அப்பொழுது 12 வருஷமாய் எத்தனை 13 பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் யாரை குறிக்குது? ஃபர்ஸ்ட் 12, இரண்டாவது 12 வயதுள்ள எவிரு மகள், தேர்ட் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வாசிப்போம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. நான் சொன்ன மல்கியா 4:2 ஓட நிறைவேறுதல் இந்த வசனம். ஓகேவா? லூக்கா 8:43, 44, மல்கியா 4:2 ஓட நிறைவேறுதல். ப்ராஃபஸி ஃபுல்ஃபில். அவ என்ன பண்ணா? பெரும்பாடு 12 வருஷமா உதிரப்போக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும்னு விமென்னால அது புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோ டஃப் சிச்சுவேஷன். 12 வருஷமா. ஜைரஸ், தமிழ்ல என்ன ஜைரஸ்க்கு? ஆயிரு. நம்ம 41வது வசனத்துல வாசிச்சோம்ல, ஜைரஸோட தமிழ் வெர்ஷன் என்ன? எவிரோட மகள். அவ எப்ப பிறந்தா? இந்த அம்மாக்கு எப்ப பெரும்பாடு ஆரம்பிச்சுச்சோ அந்த அம்மா அப்பதான் பிறக்கிறாங்க. எவிரு மகள் அப்பதான் பிறக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 ஜெனரேஷன், 2 தலைமுறை அங்க பாக்குறோம். ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை ஆரோக்கியத்தை தொலைச்சு இருக்கு, அப்பதான் ஒரு புதிய தலைமுறை பிறக்குது. ஹல்லேலூயா. அங்க பார்த்த ஒரு தலைமுறை சீஷர் தலைமுறை. சோ எத்தனை தலைமுறை இங்க இருக்கு? 3 தலைமுறைகள் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன நடக்குது? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு அந்த மல்கியா 4:2 வெளிப்பாடு அவகிட்ட அப்ப அந்த இது இல்ல, பட் வெளிப்பாடு அவ பெற்றவளா இருந்திருக்கா. அப்போ அவ என்ன நினைக்கிறா? அவ கேக்குறா, ஏசப்பாவை பத்தி கேக்குறா. நிறைய ஹீலிங்ஸ் நடக்குது, நிறைய காரியங்கள் அவரை பத்தி கேட்கும்போது, இவருதான் அந்த நீதியின் சூரியனா,
மல்கியா 4:2 இருக்கிற நீதியின் சூரியன் இவருதானா இல்ல, இவருதான். அப்போ அவர் வஸ்திர தொங்கலை நான் தொடும்போது எனக்கு என்ன நடக்கும்? ஏன் அவ தலையை தொட்டிருக்கலாமே, இல்ல காலில் கூட சாஷ்டாங்கமா விழுந்திருக்கலாமே. வஸ்திர தொங்கல் அவ ஏன் தொட்டா? வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்துல நாளைக்கு நடந்துச்சா? உடனே அவளுடைய பெரும்பாற்று நின்று போயிட்டு. உடனே கர்த்தர் வந்து காத்திருமா, நான் நாளைக்கு பண்ற நாள இன்னைக்கு நீங்க கண்ணீரோட இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க கேட்டு உங்க விசுவாசத்தை அதோட இணைத்து, அப்பா இதை என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா நீங்க சொன்ன மாத்திரத்துல உடனே தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அதை செய்ய தேவன் வல்லவரா இருக்கார். ஆமென், ஆமென். இன்னைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க இருந்தா கூட இன்னைக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. மலைகளை மிதித்து நொறுக்கி கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? he will make it to chaff. Hallelujah. குன்றுகளை அவர் தவிடு கொப்பாய் மாற்றி போடுவார். காற்று அதை ஊதி போடும். Hallelujah, hallelujah. So God is saying today, உடனே நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேளையில உங்களுக்கு பலவீனம் இருக்கா, சுகவீனம் இருக்கா, அப்பா இந்த வார்த்தை எனக்கு வருதுப்பா, எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்கப்பா நம்ம சொன்ன மாத்திரத்துல தேவன் நம்மளை தொட வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. செய்வாரா தேவன்? வசனம் எதுல ஆரம்பிச்சது? மலாக்கி 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற கெசியாவின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்? வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஓகே. ஏன் வஸ்திர தொங்கல்? அங்க செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த அம்மா வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே அந்த அம்மாக்கு ஆரோக்கியம். எத்தனை பேர் தலித் பார்த்திருக்கீங்க? தலித்னா ஒரு பிரேயர் ஷால். அண்ணா இஸ்ரவேல் தேசத்துக்கு போனப்போ இந்த பிரேயர் ஷாலை அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் தலித். இதுக்கு பேர் என்ன? தலித். இது பிரேயர் ஷால். ஓகேவா? நம்ம வாசிக்கலாம் என்னாகமம் 15:38-41 வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தேசத்துல எல்லா ஜனங்கள்கிட்டயும் என்ன சொல்லணுமா? வாசிங்க சிஸ்டர் 38. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் அவங்க என்ன பண்ணுமா? அவங்களோட தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தன் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். இளநீல நாடா தெரியுதா? இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று சொல். நீங்கள் பின்பற்றி சோர போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து மனம் போற போக்குல நீங்க போகாமல் இத பார்க்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாங்களா? உங்க தலைமுறை தோறும் என்ன பண்ணுமா? இந்த வஸ்திர தொங்கல்ல இந்த இளநீல நாடா நம்ம போடணும். இந்த வஸ்திர தொங்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா 1,
2, 3, 4, 5 5 முடிச்சிருக்கும். 5 ஆகமம் தோரா 5. அந்த 5 முடிச்சு எதை குறிக்குதுன்னா அது தோரா. ஹல்லேலூயா. ஆகமம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். சோ அது எதை குறிக்குதா? அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நீ அதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும். அப்போ இந்த ஜூயிஷ் பீப்புள், அதாவது யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜபிக்கும் போது இது அவங்களோட தலை மேல அவங்க போட்டுப்பாங்க. இதுக்கு பேர் தலித். தலித்னா என்ன? சின்ன கூடாரம்னு அர்த்தமா. டேபர்னாக்கிள். டேபர்னாக்கிள் எங்க நம்ம வாசிக்கிறோம்? யாத்ராகமம்ல நம்ம டேபர்னாக்கிளுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்வோம்? ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி அவங்க போவாங்க, அது மாதிரி இந்த தலித்துக்குள்ள ஜபிக்கும் போது என்ன பண்ணிப்பாங்களா, அவங்க இதை அப்படியே தலை மேல போட்டு அவங்க அந்த தலித்துக்குள்ள போய் அவங்க அப்படியே மூடிப்பாங்க. அதை மூடிட்டு அப்படின்னா, அப்பா நான் உங்க பிரசனத்துக்குள்ள வந்துட்டேன், அப்பா உங்க பிரசனத்துக்குள்ள வந்துட்டேன்னு அவங்க கர்த்தரோட பிரசனத்துக்குள்ள வந்ததுக்கு ஒரு அடையாளமா அவங்க போயிடுவாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். இப்போ இந்த வஸ்திர தொங்கலின் போடப்பட்ட வார்த்தையில எபிரேய வார்த்தை என்னன்னா கனாஃப். சொல்லுங்க, கனாஃப். கனாஃப். அதே செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அங்கேயும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா கனாஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கனாஃப்னா என்ன? அது ஒரு செட்டை மட்டும் இல்ல, அது ஒரு வஸ்திர தொங்கல். இதுல 4 கார்னர்ஸ் பாத்தீங்களா? இந்த தலித்துல எத்தனை கார்னர்ஸ் இருந்தது? 4 கார்னர்ஸ் இருந்தது. சிலுவையில எத்தனை கார்னர்ஸ் இருந்தது? 4 கார்னர். எல்லாத்துலயும் ஒரு கோரிலேஷன், எல்லாத்துலயும் ஒரு வெளிப்பாடு, எல்லாத்துலயும் ஒரு மறைப்பொருள். அதை தேடுகிறவனை தேவன் கண்டடைய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த லேடி செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம். அவரை நான் தொடல, ஆனா எனக்கு தெரியும் மல்கியா 2ல என்ன போட்டிருக்குன்னா, அவரோட செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்ற அந்த வசனத்தை அப்படியே அது விசுவாசிச்சான். அந்த தீர்க்க தரிசனம் அந்த விசுவாசத்தை தொட்ட மாத்திரத்துல, அந்த லேடி அதை தொட்ட மாத்திரத்துல உடனே பெரும்பாற்று நீங்கிட்டான். ஹல்லேலூயா. உடனே பெரும்பாடு நீங்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையில நம்ம இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவன் நீதியின் சூரியனா இறங்கி வந்து செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கட்டளையிடுறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்த்தா இதுல 8 knots இருக்கும். 8 அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது 8 இருக்கும். அப்ப 8ம் 5ம் நம்ம கூட்டினா எவ்வளோ? 13. ஸ்லைட்ல அந்த 13 ஸ்லைடு போடுப்பா. யா, 5 நான் என்ன சொன்னேன்? தோரா. சோ அதுல என்ன த்ரெட்ஸ் எவ்வளவு இருக்கு? 8 threads. இதுக்கு பேரு என்னன்னு சொன்னா ஜிசித். சில பேர் இங்கிலீஷ் பிரீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஜித்ஸித்னுவாங்க. ஆக்சுவலி அது சாடே யோட் டவ். ஸோ அது ஹீப்ரூ ஆல்ஃபபெட்ஸ். அந்த ஹீப்ரூ ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னா என்னன்னா 600 வரும். 600. அந்த 600 + 13 எவ்வளோ? 613. அப்ப அந்த தோரால எத்தனை கட்டளைகள் இருக்கான்? 613 கட்டளைகள் அந்த தோரால இருக்கான். எவ்வளோ வெளிப்பாடோட அந்த ஸ்திரீ அந்த 600 கட்டளைகள், 613 கட்டளைகள்ல 365 பண்ணக்கூடாது, 248 பண்ணலான்ற கட்டளைகள். ஹல்லேலூயா. அப்போ அந்த இதை பார்க்கும்போது, அந்த பிரேயர் ஷால்குள்ள அவங்க வரும்போது, அந்த பயபக்தி பாருங்க. அந்த பிரேயர் ஷால் அந்த சின்ன டென்ட்டுக்குள்ள வரும்போது, கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த 613 கட்டளைகளையும் நினைவு கூர்ந்து அவங்களோட வார்த்தையை அவங்க ஜபிக்க மாட்டாங்களாம், தேவனோட வார்த்தையே தான் ஜபிப்பாங்களாம். தேவனோட வார்த்தையே ஜபிக்க அந்த பிரேயர் ஷால் முழுவதும் தேவ பிரசன்னத்தால நிரப்பப்பட்டிருக்குமா. பழைய ஏற்பாடுல எலிஷாக்கு கொடுத்தது என்ன? That was the talit. அந்த prayer shawl. அவ்வளோ prayer. He was so thin prayer. Elijah அவ்வளோ ஜபிச்சு அந்த prayer shawl முழுவதும் அபிஷேகம்.
அத அவர் எலிஷாக்கு கடத்தி விட்டாரு. அது எலிஷா யோர்தான்ல போய் போட்டதுமே அவர் சொன்னாரு, it just parted, the Jordan parted. Hallelujah. Just காட்டினா அது just parted. Hallelujah. So you do you think? Hallelujah. Hallelujah. Are you learning something? So அந்த 5 knots எதை குறிக்குது? தோராவை குறிக்குது. So நமக்கு இப்போ என்ன இருக்கு? வேதாகமம் முழுமையா இருக்கு. அப்ப அவங்களுக்கு வெறும் பழைய ஏற்பாடு தான் இருந்தது, தீர்க்க தரிசனமா இருந்தது. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை கண்டிருக்க நம்ம இன்னும் எவ்வளோ பயபக்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஜெபத்தோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அறிஞ்ச நம்ம இன்னும் எவ்வளோ வைராகியமா நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you pastor. Thank you so much. Amen. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. அப்போ when you touch அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. A prophecy was fulfilled. இப்ப ஒரு சேரு மிதிச்சிட்டு, இப்ப இந்த ரூம் எல்லாம் மாப் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு சேரு மிதிச்சிட்டு இந்த ரூமுக்கு வந்தா என்ன நடக்கும்? அழுக்காகும். சுத்தமான இடத்துல அழுக்கு வந்தா அழுக்காகும். ஆனா ஏசுப்பா கிட்ட மட்டும் என்ன தெரியுங்களா, நம்ம எவ்வளோ அழுக்கா போனாலும் அவரை தொட்ட மாத்திரத்துல நம்ம சுத்தமா மாறிடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் கிங்டம் பிரின்சிபல். அதுதான் கிங்டம் பிரின்சிபல். உலகம் பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்கறதில்ல. எவ்வளோ அசிங்கமா, எவ்வளோ உடைக்கப்பட்டு, எவ்வளோ நொறுக்கப்பட்டு நான் கர்த்தரோட பிரசனத்துல வந்தா கூட அவரோட வஸ்திர தொங்கலை தொட்டா மாத்திரமே என்ன ஆயிருமா? பரிபூர்ண சுகம். அந்த வஸ்திர தொங்கல் எதை குறிக்குதான்? தேவனுடைய செட்டைகளை குறிக்குதான். அந்த வெளிப்பாடு அந்த ஸ்திரீ பெற்றவளா இருந்து, அப்பா உங்க செட்டை கடியில நான் வந்துடுறப்பா, உங்க செட்டை கடியில நான் வந்துடுறப்பான்னு அந்த வெளிப்பாடோட அவ வந்த மாத்திரத்துல உடனே பெரும்பாற்று நீங்கிற்று, பெரும்பாடு நீங்கிற்று. ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளோ பெரிய தேவன். நம் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இட்ஸ் ரியலி டைம் அப். ஓகே, நான் 5 minutesல முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஃபர்ஸ்ட் அவளுக்கு பரிபூர்ண சுகமா ஆரோக்கியமா? ஆரோக்கியம். அவளுக்கு ஆரோக்கியம். சுகம் ஆரோக்கியம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகம் வந்து டெம்பரரி, ஆரோக்கியம் வந்து பெர்மனன்ட். ஹல்லேலூயா. எனக்கு தேவை இன்னைக்கு ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் prophecy was fulfilled. செகண்ட் அது என்ன பண்ணா? செயின். prophecy was activated. அது எல்லா கட்டுகளை உடைச்சது. துக்கமா இருந்திருப்பால, வியாதின்ற கட்டு உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தினத்துல என்ன நடந்தது? வியாதின்ற கட்டு உடைக்கப்பட்டது. டிப்ரெஷன் 12 வருஷம் வியாதி, டிப்ரெஷன்ல நொறுங்கி நூலா இருக்கும் அந்த அம்மா. டிப்ரெஷன் உடைக்கப்பட்டது. மனசோர்வு உடைக்கப்பட்டது. பலவீனம் உடைக்கப்பட்டது. her chains were broken. Today God can break our chains. நம்ம கட்டுகளை கூட தேவனால உடைக்க முடியும், உடைக்க முடியும். விசுவாசிச்சா போதும். Hallelujah. Hallelujah. So the chains were broken. Next, அப்படியே இருந்துட்டாளா அந்த லேடி? என்ன சொன்னார் கர்த்தர்? உன் your faith has healed you. Go in peace. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ. Hallelujah. அவ போய் உட்கார்ந்தாளா? She was a prophecy lived. அவ ஓடுனா, அவ அழைப்புல அவ ஓடுனா, அவ மரணம் வர ஓடிக்கொண்டே இருந்தா. Hallelujah. 12 வருஷம் பெரும்பாடுல இருந்து விடுதலை பெற்ற ஸ்திரீ எப்படியெல்லாம் போய் கர்த்தரை ஆடி பாடி துதித்து குதித்து, எப்படியெல்லாம் இதயம் பூரித்து, எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாள, எப்படியெல்லாம் இயேசுவை பத்தி அவர் புகழ்ந்து பாடியிருப்பாள. அந்த ரிசரக்ஷன், அந்த குரூசிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அவ எவ்வளோ விசுவாசம் அடைஞ்சிருப்பாள. ஏன்னா அவர் நீதியின் சூரியனின் வெளிப்பாடு அவ பெற்றிருந்தார். ஹல்லேலூயா. அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்குன்னு அவ கரெக்டா அதை கேட்ச் பண்ணான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கரெக்டா கேட்ச் பண்ற பீப்புளா இருக்கணும். கர்த்தர் வந்து தொடல, ஆனா எவ்விரு மகளை இங்க 1 touch, அங்க 1 word. இங்க 1 touch, அங்க 1 word. என்ன வேர்ட் சொல்லுங்க? எவ்விரு மகளை பார்த்து என்ன சொன்னாரு? தலிதா, தலித், தலிதா
தலிதா தலிதா குமி குமி குமின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஹalleluya. இந்த லேடி என்ன பண்றா? she ran in a calling. She not only, it was not only prophecy fulfilled but prophecy activated and prophecy lived. Hallelujah, hallelujah. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இதோட முடிச்சிட்டா இல்ல ஒரே ஒரு வெளிப்பாடு மட்டும் சொல்லிட்டு முடிக்கிட்டா? Hallelujah, if pastor gives permission. Hallelujah, another 5 minutes. Okay, mystery of 12. அந்த 12க்குள்ள இருக்க மறைபொருள். ஃபர்ஸ்ட் 12 யாரை குறிச்சு? ரெண்டாவது 12, மூன்றாவது நான் சொன்ன ஒரு வெளிப்பாடு 12 வயசுல 12 வருஷமா இந்த லேடிக்கு எப்ப பெரும்பாடு ஆரம்பிச்சோ அப்பதான். சோ அது ஒரு 2 ஜெனரேஷனோட ஸ்டோரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா 12 சீஷர்களை பார்க்கறோம். அப்பதான் கர்த்தர் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு ஒரு டிவைன் ஆர்டரை ஏற்படுறார். அதாவது பப்ளிக்கா நம்ம ஊழியத்துக்கு போகணும்னா எப்படி போகணுமா? ரெண்டா எத்தனை பேரை தெரிந்து கொண்டாரு? 12. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரெவலேஷன் இதுல இருக்கு. நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சா அது நமக்கு புரியும். அப்போ 12 பேரை கர்த்தர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாராம்? பப்ளிக் மினிஸ்ட்ரி. பப்ளிக் மினிஸ்ட்ரினா வெளியரங்கமா ஊழியம் செய்யறதுக்கு 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா அந்த சாப்டர் கடைசியில அவர் கூட இருந்தது, இந்த எவிரோட மகளோட சுகம் அளிக்கிறதுல அவர் கூட இருந்தது எத்தனை சீஷர்கள்? எத்தனை சீஷர்கள்? பன்னிரண்டு பேரை தேவன் தெரிந்து கொண்டாரு. ஓகே, இந்த அம்மாது ஹீலிங் முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஆக்சுவலி அவர் எங்க ஜைரஸ் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைய சுகம் பண்ணும்படி தான் அவர் போயிட்டு இருக்காரு. வழியில இப்படி ஒரு அற்புதம், இப்படி ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அங்கிருந்து கடந்து அவர் எங்க போறாரு? எவிரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? அங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? அவ்விசுவாசத்தோட. ஆனா அவங்க அப்பா, அந்த பிள்ளையோட அப்பா விசுவாசத்தோட இருந்தாரு. அவங்க தாயும் விசுவாசிச்சா. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரா? சீஷர்கள் மட்டும் கூட இருந்தாங்களா? அவர் என்ன சொன்னாரா? தலிதா சிறுபெண்ணே நீ ரைஸ் அப், ரைஸ் அப். அவர் என்ன சொன்னாரா? ரைஸ் அப். உடனே ஒரு உயிர் தெழுந்த வல்லமை, ஒரு ரிசரக்ஷன். அது ஃபேத் ஹீலிங். இங்க என்ன நடந்தது? அடுத்த ஜெனரேஷனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கறாரா? ரிசரக்ஷன். ரிசரக்ஷன். the next generation was resurrected and அவ உடனே she was alive. அவ மரித்து போயிருந்தா அவ ஜீவனை பெற்றா. இவ சரீரம் மரித்து போயிருந்தது, அந்த ஜீவன் ஆரோக்கியத்தை பெற்றது. ஹalleluya. இங்க வந்து ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்தாரு. அங்க கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ரிசரக்ஷனை கொடுத்தாரு. சோ இன்றைய தலைமுறைக்கு என்ன தேவைன்னா ஆரோக்கியம் மட்டும் தேவையில்ல, ஒரு உயிர் தெழுதல், ஒரு ரிசரக்ஷன். ஒரு ரிசரக்ஷன் சிந்தையில, ஒரு ரிசரக்ஷன் செயல்ல, ஒரு ரிசரக்ஷன். அவங்க எல்லா காரியங்களும் என்ன தேவைன்னா ஒரு ரிசரக்ஷன். அந்த ரிசரக்ஷன் பெற்ற மாத்திரத்துல அந்த பிள்ளை உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாளா? 12 வயசு பிள்ளை, வாலிப பிள்ளை, டீனேஜ் பிள்ளை, அது என்ன பண்ணிருக்கும்? ஓடி ஓடி சொல்லிருக்கும், ஓ நான் மரிச்சிட்டேன், ஆனா ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்தாரு, ஏசப்பா என்ன உயிரை கொடுத்தாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோ இன்னைக்கு தேவன் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் இல்லை நமக்கு. ஓகே, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டேன்.
ஆரோக்கியத்தை கொடுத்துட்டேன். not just healing but health and a channel of health. இன்னைக்கு நான் என்னவா மாறணும்னா, எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு, நான் என்னவா மாறணுமா, அநேகருக்கு ஆரோக்கியத்தின் வாய்க்காலா நான் மாறணும்னு தேவன் இன்னைக்கு சபையை அழைக்கிறார். ஹalleluya. நான் உனக்கு கொடுத்ததை நீயே வச்சு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு இல்ல, you have to run in your calling. ஹalleluya. நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல ஹalleluya வளரணும். நம்ம புறப்பட்டு எந்திரிக்கணும், புறப்பட்டு போகணும், வளரணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மறுபடியும் அந்த வசனத்தை ஒரே ஒரு டைம் சொல்லி நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாமா? மல்கியா 4:2. ஹalleluya. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்ம அப்படியே பர்சனலைஸ் பண்ணி சொல்லலாமா? என் மேல் சொல்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. என் மேல் இந்த வசனத்துல ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் நம்ம கணுக்கள், ஊனுக்குள் எல்லாத்துலயும் ஊடுருகிற வல்லமை இருக்கு. ஆத்மால, ஆவியில எல்லாத்துலயும் ஊடுருகிற வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கு. அப்பா நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்பா, எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு சுகத்தை கொடுங்கப்பான்னு நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹalleluya ஹalleluya. ஆனாலும் சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு தெரியும்ல, அது ஆனாலும் என் படிங்க, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்க பேர் சொல்லுங்க. கேசியா மேல், உங்க மேல், என் மேல். ஹalleluya. என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கும். அது விசுவாச வார்த்தை. நீதியின் சூரியன் உதிக்கும். உங்க பிள்ளைங்க மேல கையை வச்சு, நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஹalleluya. ஆமென். அப்புறம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவேன். ஹalleluya. அந்த வசனத்துல இருக்கிற ஜீவன் இன்றைய தினத்துல அது ஊடுருவி நம்ம பரவி பாயட்டும். நம்ம போகிற இடெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடியப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன்ப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறேன்ப்பா. நன்றி 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 நன்றிப்பா. உங்களை போல யாருமே இல்லையப்பா, உங்களை போல யாருமே இல்லையப்பா. அப்பா இந்த தினத்துலப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டீங்களப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. அப்பா உங்களையே நம்பி வந்திருக்கோம்ப்பா. அப்பா உங்களையே நாங்க நம்பி வந்திருக்கோம்ப்பா. அப்பா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. அப்பா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீப்பா வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்துல உடனே பெரும்பாற்று நீங்கிற்று நாங்க வாசிக்கிறோமே, பெரும்பாடு நீங்கிற்றுன்னு நாங்க வாசிக்கிறோமேப்பா. அப்பா அந்த உடனே அந்த இமீடியட்லி இன்றைய தினத்துலப்பா என் வாழ்க்கையில உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றிப்பா. அப்பா இன்றைய தினத்துல உங்களுடைய தெய்வீக தொடுதலப்பா உங்களுடைய பிள்ளைங்க மேல உண்டாகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும்ப்பா. how many more days அப்பா? delays வேண்டாப்பா, delays வேண்டாப்பா. hasten oh God, hasten oh God. ரிமஷலரபா ரிமலரபோஷலரப்பா அபாரி கலரபோஷலரப்பா. இஸ்ரவேலின் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம பாடும்போது எங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும்ப்பா? நன்றிப்பா நன்றிப்பா. அப்பா அப்பா நாங்க உங்களை நம்பி வந்திருக்கோம்ப்பா, உங்களை நம்பி நாங்க வாழ்றோம்ப்பா. அப்பா இன்றைய தினத்துல எங்களோடு கூட பேசுனீங்களப்பா. ஆனாலும் அந்த நியாய தீர்ப்பெல்லாம் எங்க மேல வராதபடிக்குப்பா அப்பா நீங்க எங்களை காத்து கொண்டீங்களப்பா. உங்க நாமத்துக்கு நாங்க பயந்திருக்கிறபடினாலப்பா அப்பா நீதியின் சூரியன் எங்க மேல உதிக்கும்னுப்பா உங்களோட வார்த்தை சொல்லுச்சப்பா. நாங்க அதை அப்படியே விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா உங்க செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு நாங்க வாசிச்சோமேப்பா. அப்பா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீப்பா அந்த வசனத்தை பற்றி கொண்டு அந்த ப்ராஃபஸியை லிவ் பண்ணாலேப்பா அது போலப்பா அது போலப்பா. அப்பா இந்த தீர்க்கதரிசன வார்த்தைய எங்க விசுவாசம் சந்திக்கும்படிப்பா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா.
அப்பா வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் சொன்னீங்களப்பா. அப்பா அந்த வசனத்துல இருக்கிற ஜீவனை அப்படியே பற்றி கொண்டோம்ப்பா. அப்பா அது அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. அப்பா நீங்க இறங்கி வந்து எங்களோடு இடைப்பட்டு எங்களை தொட்டு அப்பா எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வெளிப்பாடை கொடுத்தீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை பலப்படுத்தினீங்களப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்களை போல ஒருவருமே இல்லப்பா, நன்றிப்பா. எல்லாவற்றிலும்ப்பா நாங்க சிறுக நீங்க பெருகப்பா. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.